இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு நிமிடம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை பார்க்கிறோம். எங்கள் வாழ்வில் நீர் தருகிற இந்த வாய்ப்பு தற்செயல் அல்ல. நீர் விரும்புகிறதை ஒவ்வொருவரிலும் செய்து உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, 1 யோவான் 3:8 நாம் படிக்கிறோம், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் யார் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களில் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். அவர்களுடைய வாழ்வில் இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் எல்லா தீமைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்குகிற தேவனாய் அவர் வந்திருக்கிறார். அன்பானவர்களே, பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 32, 33 வசனங்களை நாம் படிக்கும்போது, அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். எப்படி ஒரு பிசாசு ஒரு மனிதனை பேச முடியாத நிலைக்கு கொண்டு வந்து விட்டது என்று பாருங்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் பிசாசின் கிரியைகளை அழிக்கிறவர். இயேசு கிறிஸ்து பிசாசை துரத்தின போது ஊமையன் பேசுகிறதை பாருங்கள், ஊமையன் பேசுகிறதை கவனியுங்கள். அதே போல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 22, 23 வசனங்களை படிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். பிசாசு அவனுக்குள் இருக்கிறது. இப்பொழுது அவன் குருடும் ஊமையுமாயிருக்கிறான். இப்பொழுது என்ன நடக்கிறது? குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு வல்லமையுள்ள ஆண்டவர். அவர் பிசாசின் கிரியைகளை அழிக்கும் போது இப்பொழுது அவருக்கு கண் தெரிகிறது, அவரால் பேச முடிகிறது. எவ்வளவு ஆச்சரியமான தேவன். 23வது வசனத்திலே ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, எல்லாரும் அதை கண்டு ஆச்சரியப்படுகிறதை நாம் படிக்கிறோம். ஏனென்றால் மத்தேயு 12வது அதிகாரம் 28வது வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ஆகவே ஆண்டவர் தேவனுடைய ஆவியினாலே அந்த பிசாசுகளை துரத்துகிறார், அந்த பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கிறார். பிரியமானவர்களை, இன்றைக்கும் அவர் மாறாதவராக நமக்கு மிக சமீபித்து வந்திருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் படிக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். 19வது வசனத்திலே, அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். ஏனென்றால் எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று? அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் 20வது வசனத்திலே, அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு 21வது வசனத்திலே சொல்லுகிறார், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஆகவே பிரியமானவர்களே, இப்பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்குள் வாசமணுகிற தேவன் அவர்களை ஜெப ஆவியினால் நிரப்புகிறார். அவர்களை உபவாசித்து
ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்க வைக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் இந்த பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு வந்திருக்கிறார். ஆகவேதான் அவர்களை ஜெபிக்கவும் உபவாசம் பண்ணவும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை ஏவுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தை பாருங்கள். அங்கு 29, 30 வசனங்களை நான் படிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கிற்று என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அவள் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறாள், குணமாக்கப்பட்டிருக்கிறாள். எந்த நிலையில் அவள் இருந்தால், அவ்வளவு துன்பப்பட்டு வேதனைப்பட்ட அந்த மகளுடைய வாழ்வில் இயேசு கிறிஸ்து தம்முடைய இரக்கத்தை காண்பிக்கிறதை பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். இங்கு கவனியுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே, ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். அவர் பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு வந்தவர். ஆகவே பிசாசானவனால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு மனிதனுக்குள் இருந்த ஆவிகளை கர்த்தர் துரத்துகிறதை இந்த பகுதியிலே நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்கள் 13வது வசனத்தை கவனியுங்கள். இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள். மறுபடியும் 15வது வசனத்தில், இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்வில் வருகிற போது எல்லா பிசாசின் கிரியைகளையும் அழித்து வஸ்திரம் தரித்து அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு அவர்கள் பயந்தார்கள் என்று வேத புத்தகத்திலே படிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவ்வளவு வல்லமையுள்ள தேவனாக அவர் நமக்கு மிக சமீபித்து வந்திருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து கவனியுங்கள். அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகனை கடாட்சித்தருள வேண்டுமென்று உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். அவன் எனக்கு ஒரே பிள்ளையாயிருக்கிறான். ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது, அப்பொழுது அலறுகிறான். அது அவனை நுரை தள்ள அலைக்கழித்து அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதாயிருக்கிறது. பாருங்கள், இப்படிப்பட்ட இந்த ஆவியை இயேசு கிறிஸ்து துரத்துகிறதை 42வது வசனத்திலே பாருங்கள். அவன் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்தது. இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள ஆண்டவராக நமக்கு மிக சமீபித்து வந்திருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கிறவர் மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் வந்து வாசம் பண்ணி நம்மை கொண்டு பிசாசின் கிரியைகளை அழிக்கிற ஒரு கர்த்தருடைய ஜனக்கூட்டமாக நம்மை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறார். அவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரிலும் ஆண்டவரே, பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குகிறது போல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருகிறதற்காக நன்றி. எல்லா அசுத்தாவியின் வல்லமைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியினால் நிரப்பி பிசாசின் கிரியைகளை அழிக்கிறவர்கள் என்கிற அந்த மேன்மைக்குள், கர்த்தருடைய ஆவியால் நடத்தப்படுகிற அந்த அனுபவத்திற்குள் நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக எல்லா மகிமையும் உமக்கு தந்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன்.